தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிறப்பு அனுமதி பெற்று ஏற்றப்பட்டுள்ள தேசிய கொடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருப்பதை ரயில்வே அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பது பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 3வது மிகப்பெரிய ரயில் முனையமாக செயல்பட்டு வரும் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ரயில் நிலையத்தின் முன்பக்கத்தில் உள்ள பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் சிறப்பு அனுமதி பெற்று மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பட்டொளி வீசி பறந்தது. ஆனால் இந்த கொடி சேதம் ஏற்பட்டு கிழிந்து தொங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்கள் அவ்வப்போது செய்தி வெளியிட்டால் மட்டுமே மூவர்ண கொடி மாற்றப்பட்டு வருகிறது. இதுபோன்று சிறப்பு அனுமதி பெற்று வைக்கப்படும் கொடியின் பராமரிப்பை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண் முத்திரை மற்றும் விளக்கு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்ற அகழாய்வு பணியில் புள்ளிகள் பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரை, அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் விளக்கு, கல்பந்து, கல்லால் ஆன சில்லுவட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 கட்டங்களாக நடைபெற்ற ஆய்வில் தற்போது வரை 30 சுடுமண் முத்திரை கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் அடையாளம் தெரியாத நபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இதில் கொலை செய்யப்பட்டவர் 37 வயதான பெயிண்டர் கன்னியப்பன் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கன்னியப்பனின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த கோடம்பாக்கம் போலீசார் குற்றவாளி யார் என்பது குறித்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு தேடி வருகின்றனர். விடிய ஆட்சியில் பொது இடத்தில் அடையாளம் தெரியாத வகையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பது பலரையும் கலக்கமடைய வைத்துள்ளது. அதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். கோவையிலிருந்து சென்னை வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாய் பராமரிப்பின்றி புதர் மண்டியுள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழும் அபாயம் உள்ளது. நெற்குன்றத்தில் துவங்கி அமைந்தகரை கூவம் ஆற்றில் கலக்கும் விருகம்பாக்கம் கால்வாயை விடியாதிமுக அரசு பராமரிக்காததால் கழிவுநீர் தேங்கி புதர்மண்டி காட்சியளிக்கிறது. மாநகராட்சியின் அலட்சியத்தால் இந்த கால்வாய் குப்பை கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடுகள் நிலவும் அவலம் உள்ளது. இதனால் பருவமழையின் போது நீரோட்டம் பாதிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழும் அபாயம் உள்ளதாக இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.